மேடம் வாங்க உட்காருங்க வீரா. இந்தாங்க. நானும் மாறனும் மியூச்சுவலா பிரியணும்னு ஆசைப்படுறோம் அப்போ மேடம். நீங்க 2 பேரும் 2 பேர் மனசும் ஒத்துக்கிட்டு தான் சைன் பண்ணி கொடுத்துருக்கோம். வீரா. இல்ல மேடம், எதுவும் பேச வேண்டாம், ப்ரொசீட் பண்ணிடலாம். ஓகே வர மேடம். சரிங்க வீரா. என்ன நின்னுட்டு இருக்க? வண்டி எடு, கிளம்பலாம். மாறா, பயங்கரமான ஆளுடா நீ. ஏண்டா, முன்னாடிலாம் நீயும் வீராவும் எப்ப பார்த்தாலும் எலியும் புனியமா சண்டை போட்டுட்டு இருப்பீங்க. இப்ப என்னடான்னா அடிக்கடி 2 பேரும் ஜோடியா சேர்ந்து வெளியே போயிட்டு வரீங்க. என்ன ஜாலி ஜாலியா பழையபடி 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கே. சூப்பர் சூப்பர். எப்படியோ நீங்க 2 பேரும் இதே மாதிரி ஒன்னா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி, எங்கடா போயிட்டு வரீங்க? ஹோட்டலுக்கா? டேய், என்னாச்சு? மாறா மாறா மாறா, இங்க பாரு, இங்க பாரு. ஏன்டா அழுற? என்னாச்சு? என்னடா? அத்தை, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கவா. படுத்துக்கவா. மாறா மாறா, என்னப்பா ஆச்சு? என்னப்பா, ஏன் அழற? ஏதாவது உனக்கும் வீராவுக்கும் பிரச்சனையா? சண்டையா? அவ ஏதாவது சொல்லிட்டாளா? மரா, இங்க பாரு, வீரா கோவத்தை பத்தி தான் உனக்கு தெரியும் இல்லப்பா. படப்படன்னு பேசுவாளே தவிர அவ மனசுல ஒன்னும் இருக்காது. அப்படியே அவ என்ன சொன்னாலும் நீ அதை அப்படியே கேட்டுக்க மாறா. பதிலுக்கு பதில் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா அது சண்டையில தானே முடியும். அவ என்ன கேட்டாலும் என்ன சொன்னாலும் கண்ணை முடிக்கிட்டு அதை செஞ்சிரு. அதுதான் நல்லது மாறா. அத்தை, அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன். ஆனா அவன் விவாகரத்து கேட்கிறேன். மாறா, என்ன இதுக்கெல்லாம் நீ அழலாமா? நீ எவ்வளவு தைரியசாலி. நீ பார்க்காத பிரச்சனையா? யாரு அந்த கோர்ட்டு? 2 மனசும் ஒன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் அதை பிரிச்சு வைக்கிறதுக்கு எந்த கோர்ட்டுக்கும் அதிகாரம் இல்ல. மாறா, வீராவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இதே மாதிரிதான் நீ வேணான்னு சொல்லி போய் விவாகரத்து கேட்டா. அதுக்கப்புறம் உன் மேல எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவளே வந்து உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னால. இப்பவும் அவளுக்கு உன்னை பிடிக்கும்டா. ஆனா என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தான் தான் தெரியல. அவ என்ன காரணத்துக்கோ எடுத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்தது? நீ உறுதியாரு. இங்க பாரு, நீ அவ மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைதானே? என்ன ஆனாலும் மாறன் தான் எனக்கு வேணும், நான் அவன் கூட தான் வாழ்வேன்னு அவளே வந்து நிக்கணும் மாறா. அப்படி அவளை கொண்டு வரணும். அதை விட்டுட்டு இப்படி கண்ணுல தண்ணி வச்சுக்கிட்டு மனசை விட்டுட்டா எப்படிடா? உன்னால சாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நீயும் நம்பிக்கையோட இருடா. உங்க 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு இனிமே ஒருத்தன் பொருந்துதான் வரணும். ஏன்னா ஏன் மாறன் வீரா அன்பு அவ்வளோ பெருசு, யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா நீ இப்படி அழக்கூடாது மாறா. எனக்கு இப்படி பிடிக்கவே இல்லை. சரி சரி. ஜூஸ் கொடுக்கணும், நீங்க வா ப்ளீஸ். 1 minute. இந்தா. என்னது?
உங்க சித்தி வெளிய டியூட்டி பார்த்துட்டு ரொம்ப டயர்டா வந்திருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட கொண்டு போய் கொடு. ஆ. என்ன பாப்பா? ஓவர் கவனிப்பா இருக்கே. எங்களுக்கு ஜூஸ் எல்லாம் இல்லையா? உனக்கு தனியா ஸ்பெஷலா எடுத்து வச்சிருக்கேன் தங்கம். இது சும்மா கொண்டு போய் கொடுத்துரு. ஏன் நீ கொண்டு போய் கொடு. நான் கொடுத்தா உங்க சித்தி வாங்குவாங்களா? ப்ளீஸ் ப்ளீஸ். சரி கொடு. ஒரு மார்க்கமா தான் போயிட்டு இருக்க. ஏதோ நல்லது நடந்தா சரி. தேங்க்ஸ். ப்ளீஸ் கோ. கோயா. சித்தி ஆ இந்தாங்க ஜூஸ். என்னது இது? குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க. நொங்கு இளநீ ஜூஸா? எனக்கு ரொம்ப பிடிக்குமே. எப்படி போட்டு கொண்டு வந்தீங்க? அதான் போட்டு கொடுத்துருக்காங்க. யாரு போட்டு கொடுத்தா? கொடுத்த பேசாம குடிக்கிறாளா பாரு. யாரா இருக்குன்னு நீயே சொல்லு சித்தி. யாரு போட்டிருப்பாங்க? நம்ம செல்வி அக்கா தான் போட்டிருப்பாங்க. செல்வி அக்காக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிரு. என் பொட்டு தொங்கும். எனக்கு ஜூஸ் இல்லையா? இல்ல, நானும் தான் வேலை பார்க்கறேன், பிஸியா இருக்கேன். நீங்க தானே போட்டு கொடுத்தீங்க எனக்கு. எல்லாருக்கும் ஜூஸ் இருக்கு. இருங்க. இந்தாங்க குடிங்க. தேங்க்ஸ். ஜூஸ் நல்லா இருக்குல்ல? குடிங்க. நல்ல ஜூஸ் தான். நடக்கிறதுலாம் நமக்கு சாதகமா தான் இருக்கு. மலர் அக்கா. என்னக்கா? நீ என்ன இவ்ளோ வெக்கப்பட்டு வந்துட்டு இருக்க? என்ன விஷயம்? அது 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 என்ன? அக்கா, எனக்கு ஒருத்தர் மேல கிரஷ் வந்துருச்சு. கிரஷா? பரவாயில்லையே. உன் கல் மனசையும் யாரோ கரைச்சிருக்காங்க. உள்ள புகுந்து உடைச்சிட்டாங்க போலயே. யாருது? அது வந்து அது சஸ்பென்ஸ்க்கா. ஓகே ஆகட்டும், அப்புறமா சொல்றேன். சரி.